நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் சில இருக்குது. வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதோட ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆசிரியர் நியமனம் சார்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கு போயிட்டுருக்கு. 12ஆம் தேதி மீண்டும் அந்த வழக்கு வரப்போகிறதா தெரியுது. சரிங்களா? இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில தினங்களுக்கு முன்பு வெயிட்டேஜ் முறை புதிதாக நாங்கள் கோர்ட்டில் ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார். இதில் பார்த்திங்கன்னா, இந்த பாண்டிச்சேரி முறை போல் நாங்கள் ஒரு சில வெயிட்டேஜ் முறையை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த வெயிட்டேஜ் முறை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் பலருக்கு பயமும் பதற்றமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, போட்டித் தேர்வு அது கூட பார்த்திங்கன்னா அந்த இயருக்கு ஒரு குறிப்பிட்ட வெயிட்டேஜ் கொடுத்து அந்த போட்டித் தேர்வு மதிப்பெண் ப்ளஸ் டெட்டு மதிப்பெண் இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு வெயிட்டேஜாக கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து ஒரு சிலர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. போட்டித் தேர்வுடன் கூடிய ஒரு வெயிட்டேஜ் முறை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு சிலர் என்ன அப்படின்னு பெரும்பாலும் என்னவா இருக்கும் அப்படின்னு பயப்படுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, +2 மார்க்கு அல்லது டீச்சர் ட்ரைனிங் மார்க்கு, அதோடு பார்த்திங்கன்னா பிஎட்டுக்கு டிகிரி, பிஎட் மதிப்பெண் இதையெல்லாம் கணக்கிட்டு பழைய அதாவது எப்போவோ படித்த படிப்புகளை வைத்து சிறு வயதில் படித்த படிப்புகளை வைத்து அந்த மதிப்பெண்களை கணக்கிட்டுருவாங்களாங்கிற மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் அந்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஏற்கனவே இது ஒரு பெரிய எதிர்ப்பில் இருந்தது. 2013 அந்த வெயிட்டேஜ் பழைய பாடங்களில், அதாவது பழைய காலத்தில் படித்ததை கணக்கிட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க ஆசிரியர்கள். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போட்டித் தேர்வுக்கு ஒரு குறிப்பிட்ட வெயிட்டேஜ், அதோட டெட்டு பாஸ் இயருக்கு ஒரு குறிப்பிட்ட வெயிட்டேஜ், அதோட எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியாரிட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட வெயிட்டேஜ்ன்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வருகின்ற 12ஆம் தேதி தான் தெரிய போகும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னா. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, ஆசிரியர் நியமனம் விரைவில் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நன்றி நண்பர்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் பல தகவல்கள் உங்களுக்காக வரும். நன்றி.